ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார். சென்னையில் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெறலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். ஓவர் டு யூ தாயுமானவன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியுடைய மாதாந்திர மாமன்ற கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. குறிப்பாக இன்றைய கூட்டத்தில் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தக்கூடிய பணிகளை கட்டாயமாக்கப்பட்டு அதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாட்டினுடைய உரிமையாளர்கள் வருகின்ற மார்ச் 18ஆம் தேதிக்குள்ளார தங்களுடைய மாடுகளுக்கு மைக்ரோசிப்பை பொருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது இந்த தீர்மானத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 100 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி மாநகராட்சிக்குட்பட்ட 6 மாட்டுத் தொழுவங்களின் வாயிலாக இந்த மைக்ரோசிப்பை பொருத்தி கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சாலையில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டிருந்த ஒரு சூழலில் செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தக்கூடிய நடைமுறை சென்னை மாநகராட்சியின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் விளைவாக நாய்க்கடி பாதிப்புகள் சென்னையில் குறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இதனை மாடுகளுக்கும் கட்டாயப்படுத்தக்கூடிய பணிகளில் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்காகத்தான் தற்போது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தேவையின்றி சாலையில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளால் சுகாதார சீர்கேடுகளும் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகளும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் தரப்பில் சாலையில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை கண்டறிந்து அதற்கென 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்தியிருந்தாங்க. 15 மண்டலங்களில் இது போன்ற பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு சூழலில் தற்போது இந்த மைக்ரோசிப் பொருத்தக்கூடிய பணிகளையும் மேற்கொள்வதற்கு மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சியில் தற்போதைய நிலவரப்படி 22,857 மாடுகள் இருப்பதாக தரவுகள் இருக்கின்றன. இந்த மாடுகளுக்கு கட்டாயம் மைக்ரோசிப்பை பொருத்தி கொள்ள வேண்டும் என்பது சென்னை மாநகராட்சி தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாட்டினுடைய உரிமையாளர்கள் மார்ச் 18ஆம் தேதிக்குள்ளார இந்த மைக்ரோசிப்பை பொருத்தி கொள்ள வேண்டும். அப்படி மீறக்கூடிய பட்சத்தில் மாடுகளை சிறைப்பிடிக்கவும் தொடர்ந்து அபராதம் விதிப்பதற்கும் சென்னை மாநகராட்சி தரப்பில் முன்னெடுப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான நடவடிக்கை அடுத்தடுத்த நாட்களில் மார்ச் 18ஆம் தேதிக்கு பிறகாக மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 1700க்கும் மேற்பட்ட மாடுகள் தேவையின்றி சாலையில் சுற்றித் திரிந்த நிலையில் அவை இந்த 2025ஆம் ஆண்டில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார்.